எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. கேடில் விழுச்செல்வம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது விண்வெளித்துறையினர் இந்த ஹீரரத்தன் மனைக்கு என்கின்ற சூரிய ஆற்றலை வாடுகின்ற இந்த மனிதன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த பன்னீர்செல்வத்தை நிறுத்துங்க, பன்னீர்செல்வம் சத்தத்தை குறைச்சிக்கோங்க. சூரிய ஆற்றலை மனிதன் பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று தான் அந்த நாசா விஞ்ஞானிகள் எடுத்துக்கொண்ட சான்று. ஆனா அதற்கப்புறம் தொடர்ந்து அவங்க எந்த ஆராய்ச்சி அவங்க நாசா விஞ்ஞானிகள் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா மீண்டும் அவங்க முயற்சி எடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் அவங்க விஞ்ஞானிகளை வைத்துக்கொண்டு மருத்துவ சோதனையின் மூலமாக மனிதன் என்ன ஆவான், ஆகாரத்தை குறைச்சிக்கிறப்ப மனிதன் என்ன ஆவான், ஆகாரத்தை குறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது மனிதன் என்னாக அறிவியல் பூர்வமா நிரூபிச்சுட்டாங்க. படிப்படியா அதாவது ஆகாரத்தை குறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா, ஆகாரத்தை குறைத்துக் கொள்ளும் பொழுது ஒன்றும் ஆகாது. வணக்கம். ஆகாரத்தை குறைத்துக் கொள்ளும் பொழுது உடம்பு ஒன்றும் ஆகாது. அதாவது விஷம், அது ஆகாரத்தை குறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது உடம்பு ஒன்றும் ஆகாதுங்கிறது மருத்துவ ரீதியா நாங்க உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகாரத்தை குறைத்து கொடுக்குற பயிற்சி அவங்க செய்யவே இல்லை நாசா விஞ்ஞானிகள். ஏன்னா நாசா விஞ்ஞானிகள் நினைச்சாலும் செய்ய முடியும், யாருனாலும் செய்ய முடியாது. இப்போ இராணுவத்துறை சேர்ந்த விஞ்ஞானிகள் அதை செய்ய முடியாது. ஏன்னா அது ஆசிரியரோடு இருந்துதான் அவர் செய்ய முடியும். அது மனதை அடிப்படை கொண்டது. மனதையும் பகுத்தறிவையும் தாண்டி சிந்திக்கக்கூடியது. மனதையும் புலன்களையும் தாண்ட வேண்டும், பகுத்தறிவையும் தாண்ட வேண்டும், மனம்ங்கிற செய்தியை தாண்டி, மனம்ங்கிற மூன்றாவது நிலையை தாண்டி செய்ய வேண்டும். அதனாலதான் வெறுமனே யோக பயிற்சிகள் விஞ்ஞான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுத்துவதுங்கிறது சரியானதுதான். ஆனா அது குருகுல கல்வி முறை, செய்முறை கல்வி அழிந்து போனதுனால நாசா விஞ்ஞானிகளே அதை தொடர்ந்து செய்ய முடியல. இப்ப நினைச்சாலும் அவங்க செய்ய முடியாது. ஆனால் முறையாக ஹீரரத்ன மனைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அதைத்தான் எழுதியிருக்காங்க. அகமதாபாத் 2002 அவங்க ஆராய்ச்சி. 2002 அவர் எப்படி பரிசோதனைக்கு உட்படுத்தினா, 2002 அவர் எப்படி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி முழு வரலாறு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. நாசாவுடைய வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரரத்ன மனைக் சன் கேசிங்னா சன்னுன்னா சூரியன், கேசிங்னா சாப்பிடுதல், உற்று கவனித்தல், சூரியனை உற்று பார்த்தல். அந்த மாதிரி மனிதன் ஆராய்ச்சி பண்ணாங்க. அது ஏன் தொடர்ந்து அவங்க செய்யலைன்னா என்ன காரணமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஞ்ஞான பரிசோதனைக்கு முழுமையாக உட்படுத்தப்பட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த கட்டுரைகள் இருக்கு. ஏன் அவங்க தொடர்ந்து செய்யல? என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கான போதிய வசதி இல்லாமலாம் இருக்கலாம்.
இல்லாட்டி அதாவது மனம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாதவங்களா இருக்கலாம். ம் இது திட்டமிட்டே ஏதாவது பாசிட்டிவான விஷயம் நடக்குது அப்படின்ற ம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இதை ம் சமூகத்துல வந்து வெளியே கொண்டு வரக்கூடாது, அப்படி அமைக்கிறோம்னு நினைச்சிருக்கலாம். ம் அதனால நட்டம் விண்வெளித்துறை தானே. ஏன்னா விண்வெளித்துறைக்கு இப்போ பிரச்சனையே வந்து விண்வெளித்துறைக்கு உணவு கொண்டு போகிறது பிரச்சனை. அவங்களே சொல்றாங்க விண்வெளித்துறைக்கு உணவு கொண்டு போகிறது பிரச்சனை, அங்கே கழிவுகள் பிரச்சனை இன்னொன்னு எல்லாம். அவங்களோட வியாபாரம், இதனால நிறைய பேரோட வியாபாரம் கெட்டு போகும். ம் இத வெளியே வந்துச்சுன்னா, இந்த உண்மைகள் வெளியே வந்ததுன்னா ம் நிறைய பேரோட வியாபாரம் கெட்டு போகும். மெடிக்கல்ல இருந்து, ம் எஜுகேஷன்ல இருந்து. ம் சரி. அதனால அவங்க இந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் இல்லையா? அவன் எவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கணும்னு அவசியமே இல்லையே. இவ்வளோ ஒரு இப்போ ஆராய்ச்சி கிடைச்சி எத்தனையோ கோடி பண்ணியிருப்பாங்க. அது 20 பேர் கொண்ட குழு, அதில் தனித்தனியாக வேற ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நிறைய அது வந்து எல்லா துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவத்துறை சார்ந்த அந்தந்த துறை சார்ந்தவர்கள், இதய நோய் மருத்துவர், அப்புறம் வந்து நரம்பியல் மருத்துவர், அப்புறம் வந்து என்ன மனநோய் மருத்துவர், அப்புறம் வந்து இயற்கை மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், அங்கு பஞ்சர் சிறப்பு, கார்டியாலஜி, இதய நோய் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது காரணம் வேற ஒன்றும் இல்லை, குருகுல கல்வி முறை செத்து போனதான் காரணம். எப்படி செய்யணும், கீழ்ப்படிதல் வேணுமே இல்லையா? இப்போ அவர் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி தொடங்குறது எதுவுமே அங்கே இல்லை. அவர் வந்து 10 அங்கே போறாரு. ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல், பச்சை தாகத்தை கட்டுப்படுத்தி பயிற்சி பெற்ற உடலா இருக்காரு. ஆனால் மீண்டும் அது எப்படி தொடங்கணும் என்னன்னு எதுவுமே இல்லை. எப்படி தொடங்குறது, எப்படி முடிக்கிறது எதுவும் கிடையாது. அவரு அந்த அதாவது எப்படின்னா, ஒருத்தர் செஞ்சு தேர்வு அடைஞ்சிட்டான், வெற்றி அடைஞ்சிட்டான். வெற்றி அடைஞ்சத போய் இவர் ஆராய்ச்சி பண்றது அந்த மாதிரி. ஆனால் நாம செய்யறது வந்து அடிப்படையிலிருந்து எப்படி செய்ய வேண்டும், பரிணாம அறிவுனா என்ன, ஒன்றாம் அறிவுனா என்ன, ரெண்டாம் அறிவுனா என்ன, மூன்றாம் அறிவுனா என்ன, அப்படி படிப்படியா சொல்லி கொடுத்து ஆசிரியர் முன்னாண்ட செஞ்சு காட்டணும். அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சாமியாரை போய் அதை ஆராய்ச்சி பண்ற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பவகாரி பாபான்னு மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போனேன்னா இது கையில புத்தகம் இருக்கும், இது கேள்வி இருக்கும், உங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து இப்படித்தான் இது உடம்பு மாறுது, இதனால இது இயற்கையாகவே இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு தைரியம் வரும். இது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிட் மாதிரி போறாரு, சூரியனை பார்க்குறாரு, அவங்க வந்து உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க, உடம்பு ஒன்றும் இல்லை, இது எப்படி தொடங்கினாரு, இது என்ன முடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அவர் அவங்ககிட்ட. அதாவது குருகுல கல்வி இல்லாத போற காரணத்தினால அவங்க முறையாக செய்யலை இப்படிங்கிற ஒரு காரணமா இருக்கலாம். மற்ற காரணங்கள எதுவும் ஒருத்தன் தானே இருக்கிறேன். இந்த ஒருத்தன் இப்போ நான் ஒரு 100 பேர் மாறுறோம்னு வச்சுக்கோங்க, 100 பேர் ஆசிரியராக மாறுறதுனால 100 பேர் பலனடைவான். மற்றபடிக்கு பெரிய மாற்றம் நிகழாது. அவரவர்கள் மனதில் மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியம். இப்போ உங்களுக்கு வந்து மனமாற்றம் இல்லைன்னா அது சாத்தியமா? உங்களுக்கு யோசனை பாருங்க. மனமாற்றம் இல்லைன்னா உங்களுக்கு சாத்தியமா? மனமாற்றம் இல்லைன்னா அது சாத்தியமா? ஐயா ஒரு சந்தேகம் ஐயா, இப்போ நம்ம ரேஷனல் ஃபாஸ்டிங்க்கும் ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங்க்கும் என்ன காம்பனன்ட்ஸ் வேறுபடுது அப்படின்னு நான் நேற்று கொஞ்சம் ஆய்வு செய்தேன். அதுல இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சர்ச் பண்றேன். என்னுடைய புரிதல் வந்து லைக் வந்து அதுல அந்த ஸ்பிரிச்சுவல் காம்பனண்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும், அதோட சேர்ந்துதான் எக்ஸ்பிளைன் பண்ணுதா ரேஷனல் கான்செப்ட். ரேஷனல் ஃபாஸ்டிங்னா என்ன? ரேஷனல் ஃபாஸ்டிங்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, ரேஷனல் ஃபாஸ்டிங்க்கும் ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ரேஷனல் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது, ரேஷனல் ஃபாஸ்டிங் அது வந்து ஸ்பிரிட் நம்பிக்கை. ஸ்பிரிட்னா ஒரு பேய் அல்லது தெய்வம், அதாவது குறுகிய காலத்துல செய்யறது. அது அதனால பெரிய நன்மையெல்லாம் கிடையாது. இந்த ஆமா, ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் அது எந்த நம்பிக்கைங்க, ஒரு சிறு முன்னேற்றம் தரும், பெரிய முன்னேற்றம் தராது.
ஏன்னா அது தெய்வ நம்பிக்கையோடு போயிடுது, எந்த நன்மையும் தராது, தெய்வம் வந்து கழட்டி விட்டு போயிடும். புரியுதா? இது அப்படி இல்லை, தொடர் முயற்சி செய்ய வேண்டும். இது அப்படி இந்த பகுத்தறிவு நோன்பு என்பது தொடர் முயற்சி செய்து இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டு இயற்கை சட்டத்தின்படி வாடுறது. ஆக தொடர் முயற்சி பண்ணா மட்டும்தான். இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு மட்டுமே பகுத்தறிவு நோன்பு செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வருது எனக்கு. ஆமா 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 ஆமா. அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் காம்பனன்ட் ஆட் பண்ணாமே வெறும் பகுத்தறிவு மட்டும் கேள்வி கேட்டுட்டு ரேஷனல் ஃபாஸ்டிங் செய்ய முடியுமா? ஆமா. இங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க. அதாவது அது முழுமை பெறுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஸ்பிரிச்சுவல் காம்பனன்ட் ஆட் பண்ணாம ரேஷனல் ஃபாஸ்டிங் செய்தால் அது முழுமை பெறுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். ரேஷனல் ஃபாஸ்டிங் தான் அறிவு சார்ந்த நோன்புன்னு பேர். அறிவு சார்ந்த நோன்பு தான் ஜெயிக்குமே தவிர நம்பிக்கை சார்ந்த நோன்பு தோத்து போகும். அது ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான், ஆரோக்கியத்துக்கு செய்யறான்னா அந்த அறிவே இல்லை அவனுக்கு. நம்ம செய்யறனா ஆரோக்கியமா இருப்போம், நீண்ட காலம் வாழுவோம். இது அறவழியில நம்ம செய்யறது, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியது, உலகம் உருப்படக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தெய்வ நம்பிக்கையில கிடையாது. இப்போ தெய்வ நம்பிக்கையில பண்றவங்க பூரா வருஷம் வருஷம் பண்றாங்க, அதனால எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் இந்த பகுத்தறிவு நோன்பு செய்யும் பொழுதுதான் கேள்வி கேட்டு அறிவில் தெளிவாகி மனதில் உறுதியாகி, ஓ இயற்கையான சக்தியே இப்படித்தான் இருக்குது, இயற்கையாகவே மனிதனுக்கு இந்த விஷம் தேவையில்லை, இயற்கையாகவே மனிதனுக்கு இந்த விஷம் தேவையில்லை. விஷம் தேவையில்லைங்கிறதான் விஷயமே. உணவு தேவையில்லை அப்படிங்கிறத பத்தி பேசுறதே இல்லை. விஷம் தேவையில்லை, ஏன்னா ஃபுட் பாய்சன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபுட்டு பாய்சனா மாறினால்தான் மனுஷன் சாகுறான். ஃபுட்டு பாய்சனா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கு நோய் வருது. இப்போ விஷத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? அதான் விஷயமே. உணவு விஷயங்கிறது உணவு விஷமாக மாறி மனிதனை கொலை செய்யறதுங்கிறது யாருக்குமே தெரியாது, மருத்துவர்களுக்கே தெரியாது, நாசா விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது, அலோபதி மருத்துவர்களுக்கும் தெரியாது, ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் தெரியாது, சித்தார்களுக்கும் தெரியாது. யாருக்குமே உணவு விஷமா மாறி மனிதனை சாகடிக்கிறதுன்னு தெரியாது. ஐயா இப்போ காய்கறில விஷம் இருக்குல்லங்க, காய்கறில ஆமா ஆமா. அத வந்து எப்படிங்க வந்து நம்ம நீரை வெளியேற்றுறது? தண்ணி நீரை மருந்தாக இருந்து அதிகபட்சமா எடுக்கலாம். தூய நீரை மருந்தாக இருந்து அதிகபட்சமா எடுக்கலாம். அதுக்குதான் சொந்த காய்கறிகள் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அடிப்படை வந்து முருங்கைக்கீரை இருந்தா போதுமானது. வெறும் முருங்கைக்கீரை உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தா போதுமானது. ஆரம்ப கால பயிற்சியாளர்களுக்கு முருங்கைக்கீரை வெங்காயம் சாப்பிட்டு இருந்தா போதுமானது. ஏதோ கொஞ்சம் வெங்காயமோ முருங்கைக்கீரையோ அல்லது முருங்கைக்காய் மட்டும் நல்லா வேக வச்சு சிறிது ஆரம்ப ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஆரம்பகட்ட மனிதனுக்கு, ஆரம்பகட்ட பயிற்சியாளருக்கு, இளம் பயிற்சியாளர்களுக்கு நீங்க முருங்கைக்காயை மட்டும் அந்த, ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கணும். உண்மையை புரிஞ்சு நமக்கு வைரம் தான் தேவை. உண்மையை புரிந்து கொண்டு வைரம் தேவை. உணவு தேவையில்லை, விஷம் தேவையில்லை, சுவை தேவையில்லை. எடுத்துனே சுவை வேண்டாம்னு சொன்னா அவன் செய்ய முடியாது, தடுமாறும். அதனாலதான் ஒரு 6 மாசத்துக்கோ 3 மாசம் பண்ணியத்துல ஒரு அம்மா வந்தாங்க பாருங்க, இத்தாச்சியோட உடம்பு இருக்கிறாங்க, சாதாரண உடம்பா தின்னு 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 எப்படி பணக்காரன் தின்னு கெட்டானோ ஏழைகளும் தின்னு கெட்டு கிடக்குறாங்க. பணக்காரன் எப்படி தின்னு கெடுறானோ ஏழைகள் அதை விட தின்னு கெட்டுறாங்க. 3 வேளை திங்கிறவன் பணக்காரன் தெரிஞ்சு போச்சு. 2 வேளை போகம்னா வசதி நடத்தும், போகம்னா கேவலம் நடத்தும். போகமா வாழ்றான், போகமா வாழ்றான்னா வசதியா இருக்கான்னு அர்த்தம், போகம்னா தவறான வழியில போறான்னு அர்த்தம். அப்ப 2 வேளை திங்கிறது ஆடம்பரம் ஆகிப்போச்சு. வெங்கடேசன் எழுதுவாரு, நான் வந்து சுவைக்காக சாப்பிடுகின்ற பொழுது நாட் லக்ஸுரி நாட் நெசசரி, ஒன்லி எஸ் லக்ஸுரி பாரு, நாட் நெசசரி ஒன்லி எஸ் லக்ஸுரி. ஐ டேக்கன் ஆர்டினரி ஃபுட்டு, ஐ ஹேவ் டேக்கன் ஆர்டினரி ஃபுட்டு, நாட் நெசசரி ஒன்லி எஸ் லக்ஸுரின்னு எழுதியிருப்பாரு. அதாவது நான் ஆசைக்காகவோ இப்போ நானே சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டேன்னா அது வந்து ஆரோக்கியத்துக்கு கிடையாது, ஆடம்பரத்துக்காக நான் சாப்பிட்றேன். அதான் விஷயமே. அப்போ இந்த ஒரு வேளை சாப்பிடும் பொழுதே எப்படின்னு சிந்திக்கணும், 2 வேளை சாப்பிட்றப்ப எப்படின்னு சிந்திக்கணும். இந்த முருங்கைக்காயை எப்படிங்க செய்யறது, சமைக்கிறது? முருங்கைக்காய் வந்து ஒரு 3 முருங்கைக்காய், ஒரு 4 முருங்கைக்காய் இருக்கலாம். பொடி பொடியாக நறுக்கிக்கணும்.
நறுக்கிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி வேணும்னு அவல் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு ஒரு கைப்பிடி அவல் போட்டு சிறிதளவு உப்புக்கள் போட்டு அப்படியே ஒரு நல்ல சத்தம் ஒரு 2 சத்தம் 3 சத்தம் 4 சத்தம் 5 சத்தம் விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே இறக்கி அப்படியே மத்தில் போட்டு கடைஞ்சோம்னா அப்படியே ஒதுங்கிடும், சக்கையில் ஒதுங்கிடும். கூழ் மட்டும் இருக்கும். எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும். வயிறு சுத்தமாயிரும். 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு வயிறு சுத்தமாயிரும். வயிற்று ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் நீர்ப்பயிற்சி பண்ணலாம். 2 நாள் நீர்ப்பயிற்சி பண்ணலாம். 2 நாள் பண்ணீங்கன்னா வயிறு சுத்தமாயிரும். மறுபடியும் 2 நாள் கழிச்சு நீங்கள் அந்த முருங்கைக்காய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சரியா போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உப்பு உப்பு போடாமல் சாப்பிட்டு பாருங்க. ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களாக இருந்தால் சுவை ஆமா தேவையில்லை. ஆமா உப்பு தேவையில்லை. ம் உப்பு சாப்பிட்ற உப்பு சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதை வந்து கண்ணையும் கெடுக்கும், மூளையும் கெடுக்கும். மூளை கெடுத்துடும். மூளை கெட்டு போயிடும். அதனால தான் மூளை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் கண் என்ன பண்ணுதுன்னா தற்காலிகமாக அது என்ன பண்ணுதுன்னா தான் உள்ள பூந்து அந்த உப்பை பூரா கண்ணில் வாங்கி வச்சுக்குது. மூளை கெட்டு போனால் மனுஷன் செத்து போயிடுவாங்கிறதுக்காக அது மூளையில் உப்பு ஏறிடுதுன்னா அப்புறம் உள்ள இருக்கிற ஃப்ளூயிடெல்லாம் கெட்டு போயிடும். அவ்வளோதான். மூளை சுமந்து இருக்கிற மூளையை தாங்கி இருக்கிற அதிர்வை தாங்குகின்ற மூளை தண்ணீரை தான் நம்ம மேந்துட்டு இருக்குது. மூளை சுற்றி தண்ணி இருக்கு. குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள தண்ணியில் மிதக்கிற மாதிரி, நம்ம ஒரு படகு தண்ணியில் மிதக்கிற மாதிரி, அதே மாதிரி மூளை வந்து அந்த குளிர்ச்சியான திரவத்துல சுத்தமான தூய தண்ணீர்ல இந்த வாழ்ந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கெட்டு போயிடும். அதனாலதான் மனிதனுக்கு அவ்வளவு நோய் வருது. இரண்டாவது, அந்த நாசா விஞ்ஞானிகள் அதான் காரணம். அதாவது குருகுல கல்வி முறை இல்லை, செய்முறை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நிரூபிச்சுட்டாங்க, நமக்கு நிரூபிச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். அவங்க தொடர்ந்து செய்யணும். இப்ப இதை வந்து அவங்க படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை அவங்க படிச்சாங்கன்னா முறையாக தெரிஞ்சுக்குவாங்க. பரிணாம அறிவுனா என்ன, எப்படி உடம்பு மாறுது. சித்தர்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த உடம்பு வந்து பல கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப பல கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்குது, எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி. அதனாலதான் பரிணாம அறிவியலை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை என்பது ஒரு சாதாரண புழுப்பூச்சியில தொடங்கி புழுவுல தொடங்கி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பரிணாம அறிவியல்ல வாழ்ந்துட்டு வர்ற உயிரினை வைத்துக் கொண்டுதான் மனிதனை பார்க்கிறான். ஆனா வாழுகின்ற மனிதனை பார்க்கறது இல்லை. அவன் என்ன ஹீராத்திர மனிதனை பார்த்திருக்கா, ஒரு பிரகலாத ஜானியை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த முறையான சிஸ்டம் இருக்கா, இது கொஞ்சம் தாமதமாகும். அவங்களுக்கு அந்த முறையான சிஸ்டம் இல்லை, அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து குருகுல கல்வி இல்லாதனால அவங்களுக்கு வெள்ளைக்காரனுக்கு சாவு மணி அடிச்ச மாதிரி. இப்ப நம்மளது குருகுல கல்வி இருக்கு, யாரு வேணா சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கு பாடத்திட்டம் வந்தாச்சு, செயல் திட்டம் வந்தாச்சு. ஏதோ 99 பேத்துக்கு இது வெற்றி அடையும், 2 ஏதோ தோல்வி அடையலாம். இது என்ன குறைபாடு இருக்குன்னு போப்போ ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அவன் கண்டுபிடிச்சிருவான் அதெல்லாம். ஏன்னா இதுல வந்து தூய தண்ணீர் தானே, நைட்ரஜன் சுத்தமான காற்று உடம்பு மாறுது, தாவரமாக மாறுதுங்கிறத விஷயமே. அவன் சூரியனை சக்தியவே சேமிக்க முடியுங்கிறீங்க. அந்த சூரிய சக்தி வந்து கண்ணுக்குள்ள போகுது, உள்ள போய் எல்லா இடத்துலையும் வந்து சேர்ந்துக்குது. அது வந்து மின்சாரத்தை சேமிக்குது. மின்சாரத்தை சேமிக்கும் போது நல்லா இயங்குது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பார்த்தா போதுமா, அது நல்லா நிரூபிச்சாரு. எல்லாமே சரிதான். பசி தாகத்தை கட்டுப்படுத்தியாச்சு, உணவை குறைச்சாச்சு, திரவாகாரத்தை கொடுத்தது அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. திரவாகாரம்ங்கிறது அது உணவு கிடையாது. அவன் சொல்றது பன்னிக்கறி சாப்பிடணும், அதான் விஷயம். பன்னிக்கறி மாட்டுக்கறி கொழுப்பு இதெல்லாம் திங்கணுங்கிறேன். அதுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. அதை போட்டாவே உடம்பு விஷமா மாறுது. உணவு சாப்பிட்டாவே மனிதனுக்கு விஷமா மாறுதுன்னு தெரியாம இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது. அது காரணம் அந்த குருகுல கல்வி செத்து போனதுக்கு காரணம். அப்புறம் யார் தொடங்கி கொடுக்கறது? அவங்க நேரம் ஒரு 100 பேர்த்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. குறைந்த ஒரு 10 பேர்த்துக்கு ஹீரரத்ன மனைக்கோட இருந்து கேரளாவில் வந்து அல்லது குஜராத்தில் வந்து, அது கேரளாவில் தான் அவர் இருந்தார், அங்கே ஒரு 10 பேர்த்த அமைச்சு அங்கே அவர் கூட இருந்து ஆராய்ச்சி பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கணும். அதான் சரி பண்ணிருக்கோம். அவனுக்கு அதை பண்ணலை. அவங்க பண்ணியிருக்கணும் இல்லையா. ஒரு ஒரு ஆசிரியரை சோதிச்சாச்சு, அது சோதிச்சு பார்த்து அறிவியலை நிரூபிச்சாச்சு. உடனே ஒரு 10 பேர்த்த இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஹீரரத்ன மனை கூட இருந்து பண்ணியிருக்கணும் இல்லை. ஏன் பண்ணல? அதெல்லாம் அந்த குருகுல கல்வி செத்து போனதான் காரணம். இப்ப எங்க போவீங்க? இப்ப யாருமே கிடையாது. இப்ப நான் இனியன் ஒண்ணுதான் இருக்கிறாரு, வெங்கடேசன் புத்தகம் தான் இருக்குது. இப்ப மாட்டிக்கிட்டானுங்க. ஆனா இப்பதான் சரியா வரும். அதனாலதான் நம்ம விண்வெளித்துறைக்கு கூட இந்த புத்தகம் 2வது முறை அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே விண்வெளித்துறைக்கு சந்திச்சு பேசியிருந்தாலும் கூட அந்த அவர் பேர் என்ன, மயில்சாமி அண்ணாதுரை வந்து நான் சந்திச்சு பேசி இந்த புத்தகத்தை 2-3 முறை கொடுத்துருக்குறேன்.
இப்போ கூட நம்ம கூரியரில் அனுப்பிச்சி வச்சோம். இவர் திருலோகச்சந்தர் ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சி வச்சாரு. அப்புறம் பிஜு அவர் புத்தகம் அனுப்பிச்சி வச்சாரு. அவர் இந்த மாதம் 10,000 நன்கொடை கொடுத்துருக்காரு. பிஜு ரொம்ப தியாக மனசு. ரொம்ப அருமையான மனிதர். பாருங்களேன், இதுக்கு நேரில் கூட சந்திச்சது கிடையாது. நேரில் சந்திச்சது கிடையாது. அந்த உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆரோக்கியம் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து ஒரு 10 புத்தகம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஒரு பள்ளியில் கூப்பிட்டு பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு ஆங்கில பள்ளியில் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். இப்படித்தான் இதுதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணணும். எல்லாரும் முயற்சி பண்ணது நடக்கும். அப்புறம் எல்லாரும் தடைகள் இருக்கலாம். நீங்க சொல்லுவோம் எவ்வளவு தடைகள் இருக்கலாம். அதில் யாருக்கு தெரியும்? ஏன்டா விஞ்ஞானி இது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி முடியாது. பிரகலாத ஜானி கூட அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவர் மெக்கானிக்கல் என்ஜினியர் வேறு. யார் அந்த ஹீரா ரத்னமணி. அவர் பிறந்ததெல்லாம் குஜராத்தி. ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர். அந்த அந்த ஒரு கூடுதல் இதுவும் இருக்குது. அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதனால அவர் பண்ணியிருக்காரு. சரியா? இதுதான் விஷயமே. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். குருகுல கல்வி இல்லை, முறையாக எப்படி தொடங்குறதுன்னு கிடையாது, முறையாக எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது. சும்மா ஒருத்தனை போய் ஆராய்ச்சி பண்ற மாதிரி. ஏற்கனவே வளர்ந்த மரத்தை, அதாவது ஒரு விதையிலிருந்து ஆராய்ச்சி பண்றது என்பது வேறு, ஒரு வளர்ந்த மரத்தை ஆராய்ச்சி பண்றது என்பது வேறு. அப்படித்தான் நான் என்னுடைய கற்பனைகள். இது எவ்வளவு சரி, எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத மொத்தத்துல குருகுல கல்வி விதையிலிருந்து ஆராய்ச்சி பண்றதுதானே சரியா இருக்கும். அதுதான் இது. நம்ம விதையிலிருந்து ஆராய்ச்சி பண்றோம் தான் விஷயம். இப்போ நம்ம காலையில எந்திரிச்சோன்னா தண்ணி சாப்பிட்டே இருந்தப்போமா இல்ல எடுத்தோன்னா இது சாப்பிடணுமாங்கய்யா? அச்சு வெல்லம் சாப்பிடணுமாங்கய்யா? தண்ணியில தொடங்கிட்டு தான், தண்ணியில தொடங்கி ஒரு 11 மணி வரைக்கும் நீங்க சாப்பிட்டுட்டு தான் பண்ணணும். இல்ல இது காலையில நீங்க கருப்பட்டி சாப்பிட்டா அந்த பாய்சன் இறங்கும்னு சொன்னீங்க இல்லையா சாமி? தண்ணியில் தொடங்கி சாப்பிட்டேன். அது ஆரம்பகட்ட மனிதனுக்கு வச்சுக்கிறேன். ஆரம்பகட்ட மனிதனுக்கு வச்சுக்க. ஆரம்பகட்ட மனிதனுக்கு நிறைய வழக்கம் இருக்குதுங்க. அதுக்காக சொல்லப்படுறதுதான். நியாயப்படி பார்த்தீங்கன்னாப்பா, நியாயப்படி தண்ணியிலே தொடங்கி முடிக்கல. தண்ணியிலே தொடங்கி சாயங்காலம் ஒரே ஒரு வேளை 1/2 கிலோ அளவு காய்கறி வச்சு, 1/2 கிலோ அளவு காய்கறி இருக்கணும் வச்சு, ஒரு சப்பாத்தி வச்சு 150 நாள் பண்ணவா அதே போதும். நேற்று ஒரு அம்மா வந்தாங்களா, அவங்களாம் பாவம் எத்தாச்சோடு இருக்காங்க பாருங்க. எப்படி நாக்கே ஒரே உடம்பு அழுகி போயிட கிடக்கு. பெருசு போனவன் நாத்தமா உள்ள ஒரு பிணந்தா இருக்கு. உள்ள போற மலமே வந்து 50 விழுக்காடு இருக்கும். அத்தாச்சோட உடம்பு வயசு ஆக இழைக்கணும். வயசாக இழைக்கணும். சுத்தத்தில் இழைக்கணும். இது என்னடா பெருத்துட்டு போகுது. பார்த்தா பயமா இருக்குல்ல, எப்படி கெட்டு கிடக்குன்னு பாருப்பா. அவங்களுக்கு என்ன தெரியும்? உள்ள நாரி போய் நடக்க முடியாம சாவறதா வேண்டாம் எல்லாம் தப்பா முடிவு எடுக்கும். இப்ப நான் வந்து உடம்பு முடிவெடுக்கிறோம். இப்போ என்ன, நம்ம போதைப் பொருள் சாப்பிடலாம், இல்லைன்னா போதைப் பொருள் விட்டு விடலாம். நமக்கு எல்லா வகையான வாய்ப்பு நமக்கு இருக்கு. அவனுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதாவது அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீண்ட கால பயிற்சியில் இருக்கும் பொழுது அவங்க உடம்பு பழக்கப்பட்டு போச்சுங்கிறான். அது ஒரு பெரிய விஷயம். நீண்ட கால பயிற்சி பண்றதுனால அதை பழக்கப்பட்டு போச்சுங்கிறான். நீண்ட கால பயிற்சி பண்றதுனால உடம்பு பழகி போச்சுங்கிறான். அந்த பழகி போனம் காட்டி அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறான். பாருங்க, அப்படியே விஞ்ஞானிகள் இறங்கி வர்றாங்க. நீண்ட கால பயிற்சி பெற்ற காரணத்தினால் ஒரு சமயம் இருக்கலாம். அது என்ன ஆதாரம் கண்டுபிடிக்க முடியலையே. அவனுக்கு ரிசல்ட் என்ன சொல்றானுங்க? இவர் வந்து சூரியன்ல இருந்து உள்ள போகுது, அதெல்லாம் சூரியன்ல இருந்து உள்ள போகுது, உள்ள போய் இந்த போட்டான் உள்ள போகுது, உள்ள போய் அங்கங்க ஒட்டிக்குது. அப்படித்தானே? அப்படித்தான் கற்பனை. இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க. போட்டான் உள்ள போகுது, அங்க சேமிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உடம்பு உறிஞ்சப்படுகிறது. எத்தனை விளக்கம் நாம சொல்லியாச்சு. நம்ம வந்து உடம்பு எப்படிலாம் இப்ப நவீன அறிவியல் அப்படி பண்ணுது, மின்காந்த அறிவியல் என்ன சொல்லுது, அப்புறம் உடம்புல வந்து இந்த மெலோட்டின் மெலனோசைட்டின் ஒன்று இருக்கு. மெலனோசைட்டின் ஒன்று இருக்குது. கரோட்டின் இருக்கு, பச்சையம் இருக்கு, குளோரோஃபில், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நான் பேச முடியும். வரும். உங்களை வந்து அவனால ஏத்துக்க முடியாது. நீங்க வந்து சமூக விரோதி ஆயிடுறீங்க. அவனுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல
ஆ, சுத்தமான ஒழுக்கமான வாழ்க்கை இல்ல. அவங்க ஆமா. வாழ்க்கை வந்து ஒழுக்கமான வாழ்க்கை கிடையாது. ஒழுக்கமே கிடையாது. அவங்க ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. ம். விபச்சாரிகள் தானே, ஊதாரிகள் விபச்சாரிகள் தானே, விபச்சாரிகள் தான். ம். ஒழுக்கம்னா என்ன கிடையாது. அக ஒழுக்கமே கிடையாது. அக ஒழுக்கம் கிடையாது அவங்க. புற ஒழுக்கம் கிடையாது, அக ஒழுக்கம் கிடையாது. என்னமோ புற ஒழுக்கத்துல என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. என்ன புற ஒழுக்கம் அவங்ககிட்ட இருக்குது? ஆ? 2 ஒழுக்கமா அவனுக்கு கிடையாது. அரசாங்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கான். அது தனி மனித அகத் ஒழுக்கம் தான் அது. அகத்தை அகத்தை நோக்கிய பயணம் இருந்தா தான் ஒழுக்கமே வரும். அகமே இல்லை, அக ஒழுக்கமே கிடையாது அவனுக்கு. மாட்டிக்கிட்டானுங்க. ஏன்னா அவங்க நாட்டுல எந்த இலக்கண இலக்கியம் தோன்றலை. இந்தியாவில தானே, நீதி தமிழ்ல தான் நீதி நூல்கள் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துல நீதி நூல் இருக்கு. மத்த எங்க நீதி நூல்கள் இருக்கு? அப்புறம் ஒரு மத நூல்கள் தான். தண்ட கடனுக்கு இருக்குது எல்லா மத நூல்கள். மத நூலை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுக்கு ஆகாது. எந்த வகையில முன்னேற அது ஸ்பிரிட் மாதிரி, பேய் மாதிரி. அது எந்த பாரு நாடு நாசமா போயிட்டு இருக்கு பாருங்க. பாலஸ்தீனத்துல சோத்துக்கு பிச்சை எடுக்கிறாங்க. நேற்று பார்த்தேன், பிபிசியில பார்த்தேன். ஈவன் இந்த ஒழுக்கம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுலயே பாத்தீங்கன்னா கூட அந்த ஒழுக்கத்தின்படி மனம் இருக்க வைக்க முடியும்னா அதை விட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்கு கூட அதை நோக்கி ஒரு கரெக்டான ஒரு சிந்தனையோ தெளிவோ வந்து காலத்துக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கு அந்த ஒழுக்கம் அப்படின்ற சிந்தனையும். ஏன்னா சொசைட்டியா கண்டிஷன் பண்ண நினைச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரூல்ஸை மீறதான் மைண்ட் பாக்குமே தவிர அந்த ரூல்ஸ்க்குள்ள மைண்ட் நிக்கவே நிக்காது. ஒழுக்கன்றது அதுதானே, ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ள வாழ்றது தானே. அதுல பாருங்க அந்த ஒண்ணும் இல்ல, இஸ்ரேல்காரன் இப்ப நம்ம கண் முன்னாண்ட எப்படி சாக்கடிக்கிறான் பாருங்க. இஸ்ரேல்காரன் அவனுக்கு யாராவது இந்த நாடு கண்டிக்குதான்னு பாருங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஈழத்துல வந்து 5 லட்சம் பேர் கொன்னாங்க, அது காங்கிரஸ் தான் காரணம். ஈழத்துல வந்து 5 லட்சம் மக்களை கொன்னாங்க, அதுவும் காங்கிரஸ் தான் காரணம். இப்போ பாலஸ்தீனத்துல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு பொதுமக்கள் அங்க எப்படி இருந்தாலும் ஒரு 50,000, அவன் நோக்கமே வந்து அந்த மனித குலமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படிதான் போக போக அப்படிதான் புரியுது. நேற்று பார்க்குறேன், அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருந்து சோத்துக்கு பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க. கொடூரம். அந்த சின்ன குழந்தைகள்லாம் எல்லாமே மூடியாச்சு. அப்ப வெளியில பார்த்தீங்கன்னா அந்த எல்லையில காசா எல்லைன்னு சொல்றாங்கல்ல, பார்த்துருப்பேன். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க 3 வருஷமா. இந்த எல்லையில பார்த்தீங்கன்னா ராட்சச லாரிகள் அத்தனையும் மாவு மூட்டையை வச்சுட்டு நின்று இருக்குது. வெறும் மாவு மூட்டை. சாக வேண்டியதுதான். தின்னுட்டு பேணிட்டு இருக்க வேண்டியது. அவ்வளவுதான் அந்த குழந்தைகள். அதான் அந்த இயற்கையோட சாபக்கேடு. பெரிய கழுதுகளுக்கு உணவே தேவையில்லை. அவங்க ரம்ஜான் மாசம் எங்க போனீங்க? அதே பின்பற்ற வேண்டியதுதானே. இந்த ரம்ஜானை பின்பற்ற மாதிரி அவங்க பெரியவங்களே ரம்ஜான் மாசத்துல ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு 2 குழந்தைகளுக்கு மட்டும் கனிகள் வாங்கி கொடுத்து பெருச்சி மரத்தை கொடுத்து வளர்த்த வேண்டியதானே. அந்த அறிவு வேண்டாமா அவங்களுக்கு? பட்டறிவு வேண்டாமா? பட்டறிவும் இல்லை. இப்ப மதம் வந்து ஒழுங்குபடுத்தலை. என்ன மதம் யாரை காப்பாத்துச்சாங்க? ஒரு கடவுளும் காப்பாத்தல, மதமும் காப்பாத்தல. பெரிய பெரிய அரபு நாடுகளை பதிய பணம் கோடான கோடி பணம் வச்சிருக்கானுங்க. அமெரிக்காவை விட பெரிய பணம் வச்சிருக்கானுங்க. ஒன்றும் பிடுங்க முடியல அவங்களுக்கு. அப்ப இங்க மதமும் தோத்து போச்சு. என்ன தோத்து போச்சு? மதமும் தோத்து போச்சு, கடவுளும் தோத்து போச்சு, எல்லாம் தோத்து போச்சு. அணுகுண்டு முன்னாடி அதாவது வெடிகுண்டு முன்னாடி எல்லாமே தோத்து போச்சு. அப்ப பிசாசின் முன்பாக நல்ல செய்திகள் முடங்கிவிட்டன. பிசாசின் முன்பாக நல்ல செய்திகள் முடங்கிவிட்டன. அதான் அப்ப அங்க கடவுளே தோத்து போயிட்டார் பிசாசு முன்னாடி. இசையோட ஒத்து ஒன்றும் பதில் சொல்ல. இன்னைக்கும் அவன் ஒன்றும் பண்ண முடியலையே. அந்த கட்டடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்தை தூய்மைப்படுத்துவதற்கு 50 வருஷம் வேணும். அதுக்கு பல ஆயிரம் கோடி வேணும். எங்க தூய்மைப்படுத்தாரு? எங்க அப்புறப்படுத்தாரு? பூரா பாலைவனம். கொடூரம். இங்க கட்டுமானம் பண்ண முடியுமா? உள்ள வர வச்சு மறுபடியும் கொள்றான் பாருங்க. உள்ள வர வச்சு மறுபடியும் கொள்றான். 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சரி போர் நின்றுச்சு எல்லாம் வந்தாங்க. உள்ள வந்து மறுபடியும் குண்டை போடுறான்னா என்ன அறிவு? கேட்டா அவங்க ஹமாஸுங்கிற தீவிரவாதி ஒத்துக்கல, அப்படி ஏதோ தீவிரவாதி ஒத்துக்கலட்டு கடைசியில யாராவது சாகடிக்கிறான்னு பொதுமக்களை சாகடிக்கிறார். இது எத்தனை நாளைக்கு? நல்லா வச்சுங்க. எந்த ஒரு தீவிரவாதியும் கொலை கடைசி வரைக்கும் பூண்டோடு அடிக்க முடியாது. அது குறிப்பா தற்கொலை படைன்னு வச்சுக்கலாம். தற்கொலை படைன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் போய் மனசு மாறிட்டு போய் அவங்கள சாகடிக்கிறது. அப்ப 100 பேர்த்தோட இவனு உட்காந்துருப்பான். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நல்லவனை போல் இருப்பான்னு பரம சண்டாளம். அதுதான் இது. தற்கொலை படைங்கிறது அப்படித்தான். விடுதலை புலிகளும் தற்கொலை படை இருந்தது. கடைசியில் என்ன ஆச்சுங்க? முடிஞ்சே போச்சு.
இப்போ அந்த அந்த இனம் தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான். அக வாழ்க்கையை புரிஞ்சுக்கல அப்படின்னா போய் சேர வேண்டியதுதான். விடுதலை புலிகளா இருந்தா என்ன, பாலஸ்தீன விடுதலையா இருந்தா எல்லாம் அப்படிதான். அக வாழ்க்கை என்பது வேறு, பரிணாமம் என்பது வேறு. அது சித்தர்கள் கொள்கை பரிணாம கொள்கை. ரொம்ப கஷ்டம்தான் தப்பிக்கிறது. சரி. ட்ரைஸ் டு அந்த அந்த குழு என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 2000 கலோரி தேவைப்படுகின்ற பொழுது, இவருக்கு நீண்ட கால பயிற்சி இருந்த காரணத்தினால் இவருக்கு குறைந்த உணவில் வாழ பழகி கொண்டு விட்டது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்கிற. எந்த ஆச்சரியம் இது என்ன இருக்குது? உணவை குறைச்சிக்கிறது, உணவு கூட்டுறது என்ன ஆச்சரியம் இருக்குது இதுல? உடம்பே சரி பண்ணிக்குது. உடம்பு தான் வெளியேற்றுது, உடம்பு தான் சுருக்குது, உடம்பு நடுநிலை பண்ணிக்குது. நடுநிலை பண்ணுவதற்கு நீ உதவி செய்யணும். இப்ப ஹீரரத்னமனுக்கு என்ன இடையில இருக்கிறாரு, என்ன இடையில தொடங்கினாரு அப்படின்னு ஏதாவது இருக்கா? வெங்கடேசனுக்கு வந்து 93 கிலோல தொடங்கி 63 கிலோல முடிச்சேன்னு எழுதுறாரு. ஆனா ஹீரரத்னமனுக்கு என்ன தொடக்கம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. என்ன முடிவு இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆராய்ச்சி பண்ணீங்க, அவ்வளவுதான். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. தொடக்க நிலை தெரியாது, முடிவு நிலை தெரியாது. என்ன தெரியாது? முடிவு நிலை தெரியாது. தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. நம்மளது அப்படி இல்லை, தொடக்கம் இருக்குது, முடிவு இருக்குது. உடம்பை ஏத்தியும் காட்டலாம், உடம்பை நடுநிலைப்படுத்தி காட்டலாம். இதே நம்மகிட்ட இருக்கு. அப்ப இந்த அறிவியல் மேலத்தான் வரும். இந்த அறிவியல் யாரும் மறுக்க முடியாது. இப்ப பரவிட்டு இருக்குது. தின்னு கட்டவனா வர முடியாது. நேற்று கூட நம்மட சொன்னோமா, சாதாரண விஷயம் கிடையாது. எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா கெட்டு போச்சுங்க. கெட்டு பண்ணி போய் ஊர ஊர சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வயசு இந்த தீய மனசு தீய மனசு வயசு ஆக கண்டதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும். உலகத்தை சாதிக்கிற மாதிரிலாம் சிந்திக்கும். திங்கிறதுக்காகவே அலையும். அவங்க தப்பிக்க ரொம்ப கடினம். அந்த பொண்ணெல்லாம் கடிக்க அத்தை சொல்லாம யாரு புத்திமதி சொல்லுவாங்க, யாரு கேட்பாங்க? சொல்ல முடியாது. தானாவே சுய சிந்தனை வந்து ஒரு கட்டுப்பாடுக்கு வந்து சரி சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு இறுக்கமா நம்பினாங்கன்னா, உறுதியை நம்பினாங்கன்னா, அவளை வந்து ஒரு மாசத்துலயே அவங்கள 10 கிலோ குறைச்சி வச்சிடலாம். அது 3 நாள் 4 நாள் வெளி குறைஞ்சிரும். எல்லாம் இந்த மாதிரி ஊதிட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? 100க்கு 30 பேர் 3 வேளை திங்கிறவங்க தான் இருக்கிறாங்க. தொப்பை இல்லாத, தொந்தி வெறுக்காத எவனுமே கிடையாது இந்தியாவில். குழந்தையிலிருந்து பெருசு வரைக்கும் பெருத்து போய் கரும அசிங்கரமா நாற்றம். கிட்ட போனவன் அவ்வளோ நாத்தடிக்குது. ஒரு ஆடு மாட்டு கூட அது நாத்தடிக்காது, மனித கிட்ட அவ்வளோ நாத்தடிக்குது. அதனாலதான் 10 பேருக்கு இடத்துல அவ்வளோ நாத்தடிக்கிறது. இதான் விஷயம் இருக்குது. மறுபடியும் நம்ம வந்து 6 மணிக்கு பேசுவோம். சரிங்களா? நன்றி. நன்றிங்க.